அன்பு தோழர்களுக்கு இனிமையான வணக்கம். மீண்டும் ஒரு சேகுவேராவின் கடிதத்தோடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சேகுவேரா அவர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி தான் உங்களுக்காக வருகிறது. அவர் எழுதிய கடிதம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. ஃபிடல், இந்த நேரத்தில் எனக்கு பல விடயங்கள் நினைவுக்கு வருகின்றன. உங்களை மரியா அந்தோனியாவின் வீட்டில் சந்தித்தது, உங்களுடன் வர என்னை நீங்கள் அழைத்தது, புறப்பட தயாரான போது நமக்கு ஏற்பட்ட பரபரப்பு, நடக்க இருக்கும் விபரீதம் எனக்கு எப்போது புரிந்தது தெரியுமா? ஒரு நாள் அவர்கள் வந்து இறந்து போனால் யாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பிறகு எல்லாம் புரிந்துவிட்டது. ஒரு புரட்சியின் முடிவு வெற்றி அல்லது வீரமரணம் என்பதை புரிந்து கொண்டேன். இன்று நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், அன்று போல் இல்லாமல் பக்குவப்பட்டிருக்கிறோம். ஆனால் கடந்த காலம் மீண்டும் திரும்புகிறது. கியூபா மண்ணில் நிகழ்ந்த கியூபா புரட்சியில் எனக்கு அளிக்கப்பட்டிருந்த கடமைகளை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆகையால் நான் உங்களிடமிருந்தும் நமது தோழர்களிடமிருந்தும் என்னுடைய கியூபா மக்களிடமிருந்தும் விடைபெறுகிறேன். கட்சியின் தலைமையில் என்னுடைய பொறுப்புகளிலிருந்தும், அமைச்சு பதவியிலிருந்தும், மேஜர் பொறுப்பிலிருந்தும், கியூபாவின் பிரஜைக்கான உரிமையிலிருந்தும் நான் விலகுகிறேன். இனி எனக்கு கியூபாவுடன் சட்ட ரீதியான எந்த உறவும் இல்லை. ஆனால் வேறு வகையில் பிணைப்புகள் உள்ளன. நிச்சயமாக அவற்றை என்னால் உதறி தள்ள முடியாது. கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது புரட்சியின் வெற்றியை உறுதிப்படுத்த நான் நேர்மையாகவும் அர்ப்பணிப்போடும் செயற்பட்டு வந்தேன் என்றே நம்புகிறேன். நான் செய்த ஒரே தவறு என்ன தெரியுமா? சியாரா மிஸ்தரா மலைத்தொடரில் கழித்த முதல் சில தினங்களில் உங்கள் மேல் மேலும் அதிக நம்பிக்கை வைக்காமல் இருந்தது. ஒரு புரட்சியாளனாக, ஒரு தலைவனாக பரிணமித்த உங்களது குணாதிசயங்களை உடனடியாக புரிந்து கொள்ள தவறியது. கரேபிய சிக்கல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த சோகமான ஆனால் துடிப்புமிக்க காலகட்டத்தில் உங்களுடன் சேர்ந்து நமது மக்களின் பக்கம் நின்ற தருணத்தை இன்றும் பெருமையுடன் உணர்கிறேன். அந்த சமயத்தில் நீங்கள் இயங்கியதைப் போல் அவ்வளவு பிரமாதமாக ஒரு தலைவர் செயல்படுவது அபூர்வமானது. உங்களை தயக்கமின்றி பின்பற்றியதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னுடைய எளிமையான முயற்சியும் உதவிகளும் வேறு சில நாடுகளுக்கு தேவைப்படுகிறது. கியூபாவின் தலைவராக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு மறுக்கப்பட்டதை என்னால் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆக நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் மகிழ்ச்சியோடும் மறுபக்கம் துயரத்தோடும் நான் என் பயணத்தை மேற்கொள்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என் நேசத்துக்குரிய மக்கள் ஒரு சிறப்பான சமுதாயத்தை கட்டியெழுப்புவார்கள் என்ற என் நம்பிக்கையை இங்கே விட்டு பிரிகிறேன். புதிய போராட்ட களங்கள் காத்திருக்கின்றன. நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவேன். ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதை புரித கடமையாக மேற்கொள்வேன். அதை நிறைவேற்றவும் செய்வேன். எங்கோ கண்காணாத இடத்தில் என் முடிவு நெருங்குமானால் அந்த கடைசி தருணத்தில் கியூபா மக்களையும் குறிப்பாக உங்களையும் தான் நினைத்து கொண்டிருப்பேன். எனக்கு கற்றுக் கொடுத்ததற்கும் அதற்கு நீங்களே ஒரு உதாரணமாக விளங்கியதற்கும் என் நன்றி. என்னுடைய செயல்களின் விளைவுகள் உங்கள் நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்காமல் இருக்க முயல்வேன். நமது புரட்சியின் அயல்நாட்டு கொள்கையோடு எப்போதும் அடையாளம் காணப்பட்டவன் நான். இப்போது அது தொடர்கிறது. நான் எங்கு இருந்தாலும் ஒரு கியூபா புரட்சியாளனின் பொறுப்புணர்வோடு விளங்குவேன். எனது மனைவி மக்களுக்கு எந்த சொத்தையும் நான் விட்டு செல்லவில்லை. அதற்காக வருத்தப்படவும் இல்லை. இப்படி இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். எனது மனைவி மக்களுக்கு எந்த சொத்தையும் நான் விட்டு செல்லவில்லை. அதற்காக வருத்தப்படவும் இல்லை. இப்படி இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான். அவர்கள் வாழ்வதற்கு தேவையானவற்றை கவனித்துக் கொள்வதற்கும் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதற்கும் ஓர் அரசு இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் உங்களிடமும் நமது மக்களிடமும் சொல்ல விருப்பம், ஆனால் தேவையில்லை என்றே நினைக்கிறேன். நான் சொல்ல விரும்புவதை வெளிப்படுத்தும் சக்தி வார்த்தைகளுக்கு இல்லை. காகிதங்கள் வீணாவதை தவிர வேறு பயன் ஏதும் ஏற்படப் போவதில்லை. நமது முன்னேற்றம் எப்போதும் வெற்றியை நோக்கியே. வெற்றி அல்லது வீரமரணம். என் முழுமையான புரட்சிகரமான உணர்ச்சி வேகத்துடன் உங்களை ஆறத் தழுவிக்கொள்கிறேன். என்ற கையெழுத்தோடு அந்த கடிதம் முடிவடைந்திருக்கிறது. ஒரு புரட்சியாளனுடைய உத்வேகமும் உண்மையான நோக்கமும் அவனுடைய சிந்தனைகளும் இந்த கடிதத்தில் அப்படியே வெளிப்பட்டிருக்கிறது. உண்மையில் மக்களுக்காக, மக்கள் விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு புரட்சியாளனுடைய முடிவு வெற்றி அல்லது வீரமரணம் என்பதை சேகுவேரா அன்றே கணித்திருந்தார். இன்னும் பல கடிதங்களோடு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.